தொடர்ந்து நம்மிடையே தமிழ்நாடு விசைப்படகு மீனவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு போஸ் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு போஸ், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. கச்சத்தீவு விவகாரத்தை குறித்து இந்த ஆண்டு தொடக்கத்தில் மத்திய அமைச்சர் தரப்பிலிருந்தே நிறைய முக்கிய தலைவர்கள் பேசி இருந்தார்கள். அது மீனவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹோப் கொடுத்ததானே ஒரு கேள்வி இங்கே இருக்குது. இப்போ ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து, கச்சத்தீவை தரவே முடியாதுன்னு சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, உங்களுக்கு எது இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கா, இல்லை நீங்க எதிர்பார்த்த ஒரு கருத்து தான் எடுத்துக்கலாமா? இது எதிர்பார்த்த ஒரு கருத்து தான். இந்தியா இலங்கை ரெண்டு தரப்புலையுமே தேர்தல் வந்த உடனே கச்சத்தீவு மீனவர்கள் பிரச்சனை, விடுதலை புலிகள் பிரச்சனை, இது தொடர்ச்சியான ஒரு டிராமாவா வந்துடும். அது மாதிரி இன்னைக்கு இலங்கையில தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தல் நேரத்துல மக்களோட வாக்குகளை பெறதுக்கு இப்ப ஒரு ஸ்டண்ட், இது அரசு அங்க உள்ள மீனவர்களுக்கும் மக்களுக்கு ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லி ஒரு இதை கிளப்புறாங்க. அதாவது 1974 கச்சத்தீவை கொடுக்கும் போது இரு நாட்டு மீனவர்களும் அந்த 2 கடற்படை மீன்பிடிக்கலாம். கச்சத்தீவுல கிடக்கக்கூடிய கனிம வளங்கள் பொதுவானது, ஆபத்து காலங்களில் கச்சத்தீவுல இறங்கிக்கலாம், வலை உலர்த்தலாம், அப்படிலாம் ஒரு எக்ரிமெண்ட் போட்டு தான் கச்சத்தீவு கொடுத்தாங்க. ஆனா திரும்ப அதிகாரிகள் மட்டத்துல 76ல அந்த ஒப்பந்தம் மாறிடுச்சு. இருந்தாலும் இலங்கை மீனவர்கள் ஒரு கருத்து சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்னன்னா, பெரிய பவருள்ள படகுகள், பெரிய படகுலாம் கரைக்குள்ள பண்றாங்கன்னா அதை அவங்க இந்திய அரசு கிட்ட தெரிவிச்சு அதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கை எடுக்கலாமே தவிர, மீனவர்களை, அப்பாவி மீனவர்களை சிறைப்பிடிக்கிறது, அவங்களுக்கு படகுகளை நாட்டுடைமையாக்குறது, மீனவர்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் தண்டனை கொடுக்கறதுலாம் எந்த நாட்டிலையுமே இல்லாத, அரபு நாடுகளோட இல்லாத ஒரு சட்டமா இன்னைக்கு இலங்கை பயன்படுத்துறாங்கன்னா, இது அந்த மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யறாங்களே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. எங்க மீனவர்களை நாங்க கட்டுப்படுத்தணுங்கிறத அரசாங்கம் பேசணும். எந்த பேச்சுவார்த்தையுமே கிடையாது, மீனவர்கள் பேச்சுவார்த்தையும் கிடையாது. இன்னைக்கு தேர்தலில் இதே மாதிரிதான் இங்க தமிழ்நாட்டுல தேர்தல் நடத்தினாக்க விடுதலை புலி பிரச்சனை பேசுவாங்க, ஈழத்தமிழர் பிரச்சனை பேசுவாங்க, கச்சத்தீவு பிரச்சனை பேசுவாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் அங்க அடிக்கிறாங்க. இப்போ இதை பார்த்து காப்பி அடிச்சு அங்க அடிக்கிறாங்க. அதைத்தான் சொல்ல முடியும். இல்ல, இது இந்த தேர்தல் அப்போ மத்திய அமைச்சர்களே பேசினாங்க இல்லையா இந்த கச்சத்தீவு விவகாரத்தை பத்தி? அது உங்களுக்கு மீனவர்கள் தரப்புக்கு ஏதாவது ஒரு ஹோப் கொடுத்ததா? எப்படியாவது மீட்டுடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏதாவது அளவுல கொடுத்ததா? மத்திய அமைச்சர்கள் எதுக்கு பேசினாங்கன்னா, அது காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்ததுங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்காக வேண்டிய மத்திய அரசாங்கம் பேசினாங்க. மத்திய அரசு அமைச்சர்கள் பேசினாங்க. ஏன் கொடுத்துட்டாங்கல்ல, நீங்க மீனவர்களை கட்டுப்படுத்தி வேற பகுதியில மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை பண்ணலாம் நம்ம மத்திய அரசு, அல்லது இலங்கை அரசு பேச்சு ஒரு கான்ட்ராக்ட்ல மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை பண்ணலாம். மீனவன் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டாலும், படகுகளை சிறைப்பிடிக்கப்பட்டாலும் நம்ம மத்திய அரசு எதையுமே கேட்காத காரணத்தினாலதான் இலங்கை அரசு அவங்க கையிலேயே முழு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு மீனவர்களை பாடாப்படுத்திக்கிறது எங்களோட கருத்து. நன்றி திரு போஸ், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. கச்சத்தீவை தரவே முடியாது என்று உறுதிபட மீண்டும் தங்களது நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே. தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இந்த கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.